ஹாய் ஸ்டூடெண்ட், எப்படி இருக்கீங்கம்மா? வீட்டில் யாரும் பத்திரமா இருக்கீங்களா? நம்ம ஹிந்தி படிக்கலாமா? லெசன் 3 பாருங்கம்மா. ஹெட்டிங் பாருங்கள். சுதந்திர திவஸ். சுதந்திர திவஸ்னால் சுதந்திர தினம். நம்ம இப்போ லெசன் படிக்க போகிறோம் பாரு. பாரத் ஹமாரி புண்ணிய பூமி और மாத்ருபூமி है. அப்படின்னா என்ன அர்த்தமா? பாரத் ஹமாரினா நம்மளுடைய தேசம், புண்ணிய பூமினா புண்ணிய தேசம், और மாத்ருபூமினா தாய்நாடு. भारत हमारी पुण्य भूमि और मातृभूमि है, लेकिन इसकी अतीतकालीन घटनाओं को अगर हम देखेंगे तो 2 बूंद आंसू बहाए बिना नहीं रह सकते. அப்படின்னா என்னம்மா? लेकिन इसकी ஆனால் இது வந்து अतीतकालीना நம்ம முதல்லலாம் வந்து நிறைய இன்சிடெண்ட்லாம் நடக்குமா. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா 2 கண்ணீர் சொட்டு விடாமல் இருந்ததே கிடையாதான். அதுதான் अतीतकालीन घटनाओं को अगर हम देखेंगे तो 2 बूंद आंसू बहाए बिना नहीं रह सकते. सेकंड पैराग्राफ பாருங்கள். भारत पर अनेक राजा महाराजाओं का शासन चलता है. பாரத் முதல்ல பாரதத்தில் அநேக் ராஜா, நிறைய ராஜா மகாராஜாலாம் அந்த அவங்களுடைய இதுதான் ரூல்ஸ் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ हमारा देश कई शताब्दियों से गुलामी की बेड़ियों से झगड़ा हुआ था. முன்னொரு நூற்றாண்டு காலத்தில் குலாமினா அடிமைகளோட அவங்கள்ட்ட அடிமைகளாகவே இருந்து வாழ்ந்துருந்துருக்காங்க. हमारे देश के महान नेताओं जैसे महात्मा गांधी, पंडित जवाहरलाल नेहरू, लोक पुरुष सरदार वल्लभ भाई पटेल, लाल बहादुर शास्त्री आदि ने हमारे देश को आज़ादी दिलाने के लिए बहुत कोशिश की. अपने नमा हमारे देश की महान பெரிய லீடர்ஸ்லாம் ஜெய்சே மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, லோக் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேல், இவங்க எல்லாமே நம்ம தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா. वे स्वतंत्र संग्राम में भाग लेकर कई बार जेल भी गए हैं. நிறைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காண்டி நிறைய கூட்டத்துக்கெலாம் போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப சண்டை நடக்கும், ஜெயிலுக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. गांधी जी ने अन्य नेताओं की सहायता से अपने सिद्धांत हाइसा की सहायता लेकर अंग्रेज़ों से लड़ाई लड़ी. அப்படின்னா என்னம்மா? காந்திஜி அந்நிய நேதாவும் எல்லா லீடர்ஸ்டையும் அவங்க வந்து பேசி சகாயத்தை அவங்கள்ட்ட உதவி கேட்டு அப்படின்னே அவங்களுடைய அவங்கள்ட்ட எல்லாம் சொல்படி தான் ஆயிஷா ஒருத்தட்டையாக கேட்டு சகாயத்தா லேக்கர், சகாயத்தானா அவங்களுடைய உதவியோட அங்கிரேஜோனா ஃபாரினர்ஸ், அவங்ககிட்ட லடாயினா சண்டை போடுறது, இவங்கள்ட்டலாம் கேட்டு தான் அவங்ககிட்ட எப்போவுமே சண்டை போட்டு அவங்க விடுதலை வாங்கிறதுக்காண்டி ரொம்ப போராடியிருக்காங்க. फलस्वरूप 15 अगस्त सन 1947 को हमारा देश अंग्रेज़ों के अधिकार से स्वतंत्र हुआ. 15 अगस्त அன்றைக்கி सन 1947 को அந்த நாளில் வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்ச நாள். वह दिन बहुत ही खुशी का दिन है. அந்த நாள் வந்து நம்மளுக்கு சந்தோஷமான நாள். हम हर साल 15 अगस्त को स्वतंत्र दिवस के रूप में मनाते हैं. அந்த நாளை நம்ம 15 अगस्त அன்றைக்கி स्वतंत्र दिवस रिपब्लिक डेवा நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். उस दिन भारत की राजधानी नई दिल्ली में प्रधानमंत्री हमारे झंडे को खंबे की ऊंचाई में फहराकर अपना भाषण देते हैं. அப்படின்னா என்ன அர்த்தமா? உஸ் தின் அந்த நாள் அன்றைக்கி பாரதத்தில் ராஜதானின தலைநகரம் நெய் தில்லியில், தலைநகரம் அங்கே தான் நம்ம நெய் தில்லியில் தான் நம்ம இருக்குது. பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஹமாரே ஜண்டே கோ, ஜண்டானா கம்பு ஜண்டே கோ கம்பே அந்த கம்பில் வந்து கொடி ஊச்சாய் உயரத்தில் ஃபெஹராக்கர் பறக்க விட்றது. அப்படின்னா பாஷன் தேத்தே பறக்க விட்றது. பாஷன்னா பேசுவாங்களாமா, அதான் சொற்பொழிவு பேசுகிறது தான் பாஷன் தேத்தே. அதுக்கப்புறம் பாருங்கள். पूरे भारत की सभी सरकारी दफ्तरों में भी हमारे देश का झंडा फहराया जाता है. அப்படின்னா என்ன அர்த்தமா? पूरे भारत எல்லா ஊர்லேயுமே सभी सरकारी दफ्तरों அப்படின்னா எல்லா ஆஃபீஸ், சர்க்காரி தஃப்தர்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில்
हमारे देश का நம்மளுடைய எல்லா ஊர்லேயும் झंडा फहराकर जाता है எல்லா सरकारीना गवर्नमेंट ஆஃபீஸ்லாம் நடக்கும்னா அங்கேயும் கொடி வந்து இதே மாதிரி பறக்க விடுவாங்கம்மா हर जगह सुंदर कार्यक्रम का भी आयोजन होता है எல்லா இடத்துலையும் हर जगह எல்லா இடத்துலையும் कार्यक्रमனா प्रोग्राम வந்து आयोजनனா அங்கேயும் நடத்துகிறாங்க அந்த இடத்துல நடத்துகிறாங்க उस दिन सभी विद्यालय महाविद्यालय और सरकारी दफ्तरों को छुट्टी दी जाती है அந்த நாள் அன்னைக்கு பள்ளி ஸ்கூலு காலேஜி सरकारी दफ्तरों गवर्नमेंट ஆஃபீஸு எல்லாமே छुट्टीனா லீவ் இருக்குமா அந்த நாள் அன்னைக்கு அந்த நேரத்தில் லீவ் விட்டுருவாங்க அந்த நாள் அன்னைக்கு हम अब स्वतंत्र देश में आज़ादी की हवा खा रहे हैं இந்த நாள் வந்து நம்ம சந்தோஷமான காற்றை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் जय हो हमारे भारत की जय हो हमारी जन्मभूमि की जय होன்னு சொல்லுவோம்லாமா हमारे भारत दादा தான் जय हो हमारी जन्मभूमिனா நம்மளுடைய புண்ணிய பூமி இதாம்மா நம்ம திரும்ப ஒரு தடவை வாசிப்போம் स्वतंत्र दिवस हमारी भारत पुण्य भूमि और मातृभूमि है लेकिन इसकी अतीतकालीन को घटनाओं को अगर हम देखेंगे तो दो बूंद आंसू बहाए बिना नहीं रह सकते भारत पर अनेक राजा महाराजाओं का शासन चलता था हमारा देश कई शताब्दियों से गुलामी की बेड़ियों से जगता हुआ था हमारे देश के महान नेताओं जैसे महात्मा गांधी पंडित जवाहरलाल नेहरू लोक पुरुष सरदार वल्लभ भाई पटेल लाल बहादुर शास्त्री आदि ने हमारे देश को आज़ादी दिलाने के लिए बहुत कोशिश की वे स्वतंत्र संग्राम में भाग लेकर कई बार जेल भी गए थे गांधी जी ने अन्य नेताओं की सहायता से अपने सिद्धांत अहिंसा की सहायता लेकर अंग्रेज़ों से लड़ाई लड़ी फल स्वरूप 15 अगस्त सन 1947 को हमारा देश अंग्रेज़ों के अधिकार से स्वतंत्र हुआ वह दिन बहुत ही खुशी का दिन था हम हर साल 15 अगस्त को स्वतंत्र दिवस के रूप में मनाते हैं उस दिन भारत की राजधानी नई दिल्ली में प्रधानमंत्री हमारे झंडे को खंबे की ऊंचाई में फहराकर अपना भाषण देते हैं पूरे भारत की सभी सरकारी दफ्तरों में भी हमारे देश का झंडा फहराया जाता है हर जगह सुंदर कार्यक्रम का भी आयोजन होता है उस दिन सभी विद्यालय महाविद्यालय और सरकारी दफ्तरों को छुट्टी दी जाती है हम अब स्वतंत्र देश में आज़ादी की हवा खा रहे हैं जय हो हमारा भारत की जय हो हमारी जन्मभूमि की இந்த லெசன் வாசி நல்லா ரீட் பண்ணி நல்லா வாசிச்சு விடுங்கம்மா அடுத்த கிளாஸில் மீனிங்ஸ் ஆப்போசிட்லாம் நம்ம பார்ப்போம் பாய் தன்யவாத்